வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. என்ன பார்க்க ஒரு மூவி வந்து லேட் நைட் வித் த டெபிள் 2023 ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ போதுமே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப்மெண்ட் லாட்வைஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதைங்க ஆரம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் டெல்ட்ராய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிவி ஆங்கர். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு லேட் நைட் நைட் அவல்ஸ் வித் ஜாக் டெல்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துகிறார், மிட் நைட் ஷோ. ஓகேங்களா, அந்த ஷோவில் வந்து கொடி கட்டி பறந்த ஒருத்தர் மேட்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு லங் கேன்சர் வந்து அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை வந்து சந்திக்கிறாரு தன்னோட டிவி ஷோ கரியரில். புதுசாக வந்து ஷோஸு புதுசாக வந்து மெம்பர்ஸ்லாம் வரும்போது இவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. தென் கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து திரும்ப அதே ஷோவை வந்து புதுசாக கான்செப்டோட உள்ளே வராரு. அதில் ஹாலோவின் 1970s இது எல்லாமே நடக்கிறது 1970s தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் 1970s, அப்புறம் மிட்டு, அப்புறம் வந்து லேட் 1970s. ஓகேங்களா, அந்த லேட் 1970s வந்து ஹாலோவின் அப்போ வந்து ஒரு எபிசோடு வருது. அந்த எபிசோட் தான் இவரோட வாழ்க்கையே மாற்றி போடுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போது அப்போ தெரில. அண்ட் அந்த எபிசோடில் 3 கண்டஸ்டன்ட் வந்து கூப்பிட்டு வராங்க. 3 பேருமே வந்து இந்த பேயோட சம்மந்தத்தில் இருக்கிறவங்க. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு கிறிஸ்டோஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து பேயோட கம்யூனிகேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. ஆரம்பத்தில் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பண்ணும்போது நிறைய சொதப்புறாரு. தென் அதுக்கப்புறம் 2 லேடிஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு அம்மாவோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் இறந்துட்டான். ஓகேங்களா, அந்த பையன் பேரை சொல்லி அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணி அது ஒரு மாதிரி எமோஷனலாக நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவருக்கு வந்து வாங்கி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஓகேங்களா, கிறிஸ்டோஃப்க்கு. அதே மாதிரி வந்து கிறிஸ்டோஃப் வந்து மினி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேயும் வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. அதுதான் என்ன எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு யாருமே எதுவுமே சொல்லலை. அந்த மினி யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியன்ஸும் சொல்ல, யாருமே சொல்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் அவர் வாமிட் எடுத்து இறந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் கண்டஸ்டண்ட்டை தான் நம்ம வந்து இவங்களை கூப்பிட்றாரு. அவர் வந்து ஹைகின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து ஒரு மெஜிஷியன். இந்த மாதிரி இவங்க பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டம், எல்லாமே வந்து மேஜிக் வேலை, என்னால் அதையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து அவருமே வந்து அந்த டிவி ஷோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு க்ரூ மெம்பரை கூப்பிட்டு வச்சு செஞ்சு விட்டுருவார். ஆனால் அது திரும்பி ப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரியுது அவர் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹாலிசினேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் 3வது கன்சல்டண்ட்டாக டாக்டர் ஜூனோட பேஷண்ட்டான சப்ஜெக்டான லில்லி, ஒரு சின்ன பொண்ணு. ஓகேங்களா, அவங்கள கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லில்லிக்குள்ளே வந்து மிஸ்டர் ஏதோ ஒரு பேருங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு வந்து ஆம்பளோட ஆவி இருக்குது. அதை வந்து அப்பப்போ வந்துட்டு போகும். ஸோ வந்து அவளை நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் அவள் அண்டர் ஸ்டடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதை நீங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாது? ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, பேய் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து தன்னோட ஃபேம் ஏற்றணும், டிஆர்பி ஏற்றணும்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பேசிட்டு இருக்காரு. தென் அது வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் படத்தோட கதையே. அந்த பேய் வருது. நம்ம ஹீரோனோட பேயுமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஹீரோனோட பேய் கூட அந்த பொண்ணுக்குள்ளே அப்பப்போ வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த டிவி ஷோவை எப்படி அப்படியே குலுக்குச்சு அந்த பேய் அப்படின்றது அந்த படத்தோட கதை. உண்மையாகவுமே ஒரு சூப்பரான படம் தான் நான் சொல்லுவேன். நான் பார்த்ததுல ரீசெண்ட் டேஸில் ஒன் ஆஃப் த குட் ஹாரர் ஃபிலிம். கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. ஸ்டார்டிங்கில் இவரோட ஹிஸ்ட்ரி சொல்லும் போது தான் போர் அடிக்கும். மற்றபடி இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் படம் போகிறதே சூப்பராக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் இன்னுமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஹீரோ ஃபேமுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் எங்கே போய் நின்னார் அப்படின்றத இந்த படத்தோட கிளைமேக்ஸு அதுவுமே நல்லா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஹாரர் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல படம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகேங்களா, கெட்ட வார்த்தைகள் அங்கங்கே வரும். ஸோ R-rated. அப்புறம் வந்து கொஞ்சம் ரத்த சீன்கள் அங்கங்கே வரும். அதனால R-rated. ஓகேங்களா, அண்ட் அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 3.5 ஒன்று தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நம்ம மிஸ்டர் நோபடி 2 சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.